1795 கண்டுபிடிக்கப்பட்ட எரேசரை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எரேசருக்கு தேவைப்படக்கூடிய சிந்தட்டிக் ரப்பரை ஒரு ரோலரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. அது கூட சல்ஃபரையும் ரெட் கலரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதோட வெஜிடபிள் ஆயில், கால்சியம் கார்பனேட் போன்ற கெமிக்கலை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு ரோலராக எடுத்து அதை ஹாஃப் அ டே மெயின்டெனன்ஸ் டெம்பரேச்சரில் வச்சுருவாங்க. இதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் அதை மிஷினில் கொடுத்து தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துப்பாங்க. இப்போ இந்த ரப்பர் மேட்டை ஒரு 20 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 160 டிகிரியில் ப்ரெஷர் கொடுப்பாங்க. இதனால அந்த ரப்பர் நல்லாவே அழுத்தமாயிக்கும். இதனால பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டு பேக்கடு எரேசராக கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ரப்பர் மேட்டை எடுத்து கோல்டு வாட்டரில் நல்லா டிப் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ அந்த கோல்டு வாட்டரில் இருக்கக்கூடிய ரப்பர் ஷீட் எடுத்து மிஷினில் கொடுத்து நல்லா எரேசர் ஷேப்புக்கு கட் பண்ணி எரேசரை தயாரித்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. அடுத்தபடியாக இதை சேல்ஸுக்காக பிரிண்டிங்க்கும் பேக்கிங் ப்ராசஸ்க்கும் அமுச்சு விட்ருவாங்க. தேங்க்யூ.